வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நேத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவர் பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு மாபெரும் பேரணி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம், அதாவது மத சார்பின்மைக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் பேசிய விஷயங்கள் ஒரு எழுச்சி பொங்குற வகையில இருந்தாலும் பல தலைவர்களை, அதாவது எந்த தலைவர்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களெல்லாம் லெஃப்ட் ரைட்டுன்னு மாத்தி மாத்தி பட்டால் பட்டால்னு விட்ட மாதிரி பேசியிருக்காரு. அப்படி என்னன்னா அவர் பேசினாரு, குறிப்பா யார் யாரெல்லாம் தாக்கி பேசினாரு, அதுல எந்தெந்த தலைவர்கள் இருக்காங்க, நம்ம நடிகர் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. வாங்க அவர் என்ன சம்பவம் தான் பண்ணாரு அப்படின்றத டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நேத்து பாத்தீங்கன்னா திருமாவளவர் அவர்கள் நடத்திய பேரணி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எழுச்சியா இருந்துச்சு. இந்த சென்ஸ் கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா ரொம்ப வழிஞ்சிச்சு. கூட்டம் வழிஞ்சிச்சோ இல்லையோ, யாரும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து தொங்குறது, இந்த மரத்துல இருந்து தாவுறது, ஒரு ஒழுக்கம் இல்லாம, ஏன்னா சில கட்சி தலைவர்கள் நடத்துற பேரணியோ இல்ல ஒரு ரோட் ஷோவோ இருக்கட்டுமே, இந்த டீசென்சி டிசிப்ளின்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அது குறிப்பா நம்ம நடிகர் விஜய் நடத்துனதுல பாத்தீங்கன்னா அவன் இந்த அணில் குஞ்சுகள் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதத்துல எல்லாம் படிச்சவனுங்களா தான் இருக்கானுங்க. ஆனா படிச்சவன் மண்டையில கூட மசாலா இல்ல. அந்த மசாலா இல்லாதவன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில தான் குறிப்பா இருக்கான். ஒருத்தனும் டீசென்சி டிசிப்ளின் பாக்குறது இல்ல, மரத்துல இருந்து குதிக்கிறானுங்க. அவரு டே ஓரமா போங்கடானா கூட ஓரமா போறது இல்ல, அப்படியே கும்பலா உழுறது, கும்பலா தாவுறது, வண்டி மேல ஏறுறது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரசிக குஞ்சுகள், அவ்வளவுதான். பாலாபிஷேகம் பண்ண தெரியுமே தவிர்த்து வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. வேற அரசியல் அறிவு இருக்கானா? கண்டிப்பா இல்லை. கொள்கையே இல்லாத ஒரு கட்சி எந்த கட்சின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் நடத்துகின்ற தமிழக வெற்றி கழகம் தான். சோ அந்த மாதிரி இன்டிசிப்ளைனா யாரும் நேற்று நடந்துக்கல. ஏன்னா திருமாவளவர் பாத்தீங்கன்னா நடுவுல சென்டர்ல ஒரு கார்ல வர்றாரு, அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அவரோட படை தளபதிகள் மாதிரி அவ்வளோ கிரௌடோ டீசென்டா டிசிப்ளைன்டா வந்தாங்க. எஸ், 1-2 எங்கன்னா நடந்திருக்கலாமே தவிர்த்து பெரும்பாலும் எதுவும் நடக்கல. சரி, இந்த பேரணியோட முக்கிய நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மதசார்பின்மை. இதை வச்சுதான் இவர் இந்த பேரணியா இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கட்டும் நடத்தி இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதம் என்பது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், அரசுக்கானதாக இருக்கக்கூடாது. ஏன்னா மதத்தை ஒவ்வொரு மனுஷன் வழிபடலாம். இப்போ யார் வேணாலும் கிறிஸ்டினா இருக்கலாம், யார் வேணாலும் இந்துவா இருக்கலாம், யார் வேணாலும் முஸ்லீமா இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனா அதுக்கு ஒரு அரசு என்பது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த மதம்ன்ற சப்ஜெக்டையோ இந்த மொழின்ற சப்ஜெக்டையோ இதெல்லாம் எடுத்து ஒரு அரசு தன்னை முன்னிலைப்படுத்துமானால் அது ஒரு குறிப்பிட்டாருக்கு எதிராக தானே போவோம். அதை தான் இவங்க என்ன ஷார்ட்டா டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், அரசுக்கானதாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இவங்க இந்த பேரணியா இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கட்டும் நடத்தி இருக்கிறாங்க. இதுல திருமாவளவன் அவர் பேசின பல்வேறு கருத்துகள், நிறைய விஷயத்த நம்ம உண்மையிலேயே ஆதரிக்கிறோம். ஏன்னா எல்லாமே அவங்க அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அவங்க இத்தனை வருஷமா என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்து வராங்க அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு போய் திருமாவளவர்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரணுமா என்ன? பேசியே அரசியல் செய்தவர் திருமாவளவர். அவரே சொல்றாரு, நான்லாம் கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த அரசியல்ல இருக்க, 35 வருஷத்துல 10 வருஷம் பாத்தீங்கன்னா நான் வாக்கரசியல்ல இல்ல, வாக்கரசியல் நம்மளுக்கு தேவையில்லைன்னு ஓரம் நின்றுட்டு, அப்புறமா இல்ல வாக்கரசியல்லையும் நம்ம ஈடுபடணும் அப்படின்றதுக்காக கடந்த 25 வருஷமா நானும் வாக்கரசியலில் ஈடுபட்டு தான் வருகிறேன். சோ நானே பாத்தீங்கன்னா பழம் தின்று கொட்டை போட்டவன் தான் இந்த அரசியல்ல. ஆனா இன்னைக்கு புதுசா வர சிலரா இருக்கட்டும், சில நாதாரிகளாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அந்த நாதாரிக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது அப்படின்றத அவரும் சொல்றாரு. சத்தியமா நாதாரிக்குன்ற அர்த்தம் எனக்கும் தெரியாது. போற ஃப்ளோல வர வார்த்தைகள் தான். சில நாதாரிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் பட்டியலின மக்களை ஏமாத்துறாரு. சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க. நாம இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறோமா?
அவங்களுக்காக அரசியல் செய்யல, அவர் சீட்டு பேரத்திற்காக அரசியல் செய்கிறாரு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன தெரியும்? அந்த நாதாரின்றது ஃபர்ஸ்ட் அவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். பிஜேபியை குறிப்பிடுறாரோ, இல்ல பாமகவை குறிப்பிடுறாரோ, இல்ல இப்ப புதுசா கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு பாருங்க நடிகர் விஜயோ குறிப்பிடுறாரோ. ஏன்னா இவங்க எல்லாருமே எப்படியாவது திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து பிரிச்சுட்டு வரணும், நம்மளுக்கு ஆதரவா வர வைக்கணும்ன்றது அவங்களுக்கு நீண்ட நாள் ஒரு கனவு. அந்த கனவை அவரு குத்தி காட்டி என்ன பேசுறாருன்னா, இவங்க எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்க, ஆனா இவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்கிற மக்கள் அப்படியே வீதிக்கு வராங்க, ஒரு கெத்தா சுத்துறாங்க, கெத்தா எல்லா வேலையிலும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா விசிகா தான். இந்த தொல் திருமாவளவன் தான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா விசிகா தான். ஆனா இவங்க என்னடா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாத்துறோமா, இவனுங்களெல்லாம் என்ன சொல்லுறது, என்ன செய்யுறது, அரசியல் ஆதாயத்துக்காக பட்டியலின சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம மேல இந்த குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறானுங்க, வேணும்ட்டே சொல்றானுங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா பேசியிருக்காரு. அதே மாதிரி நேத்து ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணாங்க அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கோட்டு, உள்ள ஒயிட் ஷர்ட், ரெட் டை, அப்புறமா ப்ளூ கலர் பேண்ட். இது எதுனா நம்ம நார்மலி டாக்டர் அம்பேத்கரோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோட்ல தான் இருப்பாரு. சோ அவரு அந்த ட்ரெஸ் கோட்ல நிர்வாகிகள் கேட்டாங்களா, ஏங்க நீங்க கோட்ல வந்தா பத்தாதா, கோட் சூட்ல பத்தாதா, ஏன் எல்லாரையும் வர சொல்றீங்க, மக்களையும் ஏன் நிர்வாகிகளையும் ஏன் எல்லாரையும் வர சொல்றீங்க இந்த கோட் சூட்ல அப்படின்னும் போது அவர் சொல்றாராம், எனக்கும் உங்க எல்லாரையும் அந்த கோட் சூட்ல பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் கோட் சூட்ல வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் கோட் சூட்ல வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? ஒரு கூலி தொழிலாளி கோட் சூட்ல வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கெத்தா ஸ்டைலா, கோட் சூட்ன்றது ஒன்னும் பணக்காரனுக்குரிய ட்ரெஸ் மட்டும் கிடையாது, ஒன்னும் உயர்ந்த சாதியினருக்கான ட்ரெஸ் மட்டும் கிடையாது, கீழே இருக்கிறவனும் கோட் சூட்டோட சுத்தணும், அந்த ஆசை எனக்கு நிறைவேறணும், அதை நான் பார்க்கணும், அதனாலதான் உங்கள் அனைவரையும் நான் கோட் சூட்டோட வர சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டு கொண்டு நடக்க வேண்டும், ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும், அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது. இத பார்க்கும்போது நமக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. அதாவது கபாலில ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, நான் கால் மேல கால் போயிட்டு உட்கார்ந்துதான் உனக்கு எரியுதுன்னா நான் உட்காருவேண்டா இன்னும் ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த ஒரு சீன் நம்ம கண் முன்னாடி போது நேத்து முக்காவாசி பேரும் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே அதே ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணி கெத்தா ஸ்டைலா எல்லாருமே வந்திருந்தாங்க. எஸ் அப்கோர்ஸ் அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் உண்மையானது தானே. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, மேல சட்டை போடக்கூடாது, கீழே ஜெட்டியை ஒண்டி போட்டுட்டோ லுங்கிய ஒண்டி போட்டு தான் சுத்தின்னு இருக்கணும், துண்ட தோல் மேல போடக்கூடாது, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுத்தணும். இதையெல்லாம் அந்த சமுதாய மக்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். அதற்காக நான் குரல் கொடுக்கணும், அவங்க மேலேந்து வரணும், அவங்க கெத்தா இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்றது அழகா ஃப்ளோவா சொல்லிட்டு போயிட்டு அழகா எடுத்துட்டு போனாருங்க. சூப்பரா பேசினாரு திருமாவளவன். எல்லா பாயிண்ட்டையும் அவர் மேல இவ்வளவு நாள் என்னென்ன பழி குறைகளை வைத்தார்களோ அதற்கு எல்லாருக்கும் பதில் சொல்றாரு. அவர் அதே மாதிரி சொல்றாரு, அம்பேத்கர் இறந்து போய்விட்டார்னு நீங்க இந்த சனாதன சக்திகள் நினைக்க வேண்டாம், அம்பேத்கர் தோ இருக்கிறார், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மூலமா இருக்கிறாரு, நாங்க இருக்கிறோம். சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள், இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம், அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு இந்த சாதி அரசியலோ மத அரசியலோ பண்ண தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை, இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்னு பேசுவாங்க. ஆனா நாங்க அந்த பரம்பரையா இருக்க விரும்பல, நாங்க அறிவு பரம்பரையா இருக்க விரும்புகிறோம். ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை, ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். இததான் நம்ம எதிர்பார்க்குது. வருகின்ற ஜெனரேஷனாக இருக்கட்டும். நம்ம ஏன் விஜய கூட தாக்கி பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற ஜெனரேஷன் அறிவு சமுதாயமா நம்ம பாராட்டணும் தானே. இன்னைக்கு திருமாவளவர் மேடையில நின்னுக்கிட்டு, டேய் நீங்க இப்படி பண்ணுங்கடா, இப்படி போய் கொளுத்துங்கடா, இங்க போய் சண்டை போடுங்கடா, இங்க போய் கொடி கம்பத்தை வைங்கடா, அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படி சொல்லல. அறிவு சமுதாயமாக வர வேண்டும் அப்படின்னு விரும்புறாரு. ஆனா இங்க ஒரு கட்சி இருக்கு, அறிவு சமுதாயத்தை முட்டாள் சமுதாயமா மாத்திட்டு இருக்கு. எது? 10th 12th படிக்கும் மாணவ மாணவிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அங்க மைக்க நீட்டினா என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் விஜய் சாரை பாக்குறதுக்காக தான் படிச்சேன்,
ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். இது எவ்வளவு கேவலமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னு தெரியல. பெற்றோரா இருக்கட்டும், நான் வந்து யாருன்னா எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படி சொல்லியிருந்தானே கண்ணத்திலே விட்டுருப்பேன். உங்க அம்மா அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நீ 24 ஹவர்ல ஒரு 15 ஹவர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு உன்னை படிக்க வச்சது எதுக்கு? மேல 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 உயரணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு கலெக்டர் ஆகணும்ட்டு உங்க அம்மா அப்பா ஒரு கனவோட படிக்க வச்சா, நீ நான் விஜய் சாரை பாக்குறதுக்காக படிச்சேன்னு சொல்றியே, பட்டாலும் விட தேவையில்ல அந்த பெற்றோர். நான் கேட்கிறேன், இப்ப பெற்றோரை வந்து தப்பா பேசுறோம்னு சொல்லுவாங்க. எஸ், நான் குற்றச்சாட்டே வைக்கிறேங்க, தப்பு இல்லையா அது? அந்த மாதிரி உங்க பசங்க பேசினா நீங்க அதை லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க, நம்ம யாருன்னா என்கரேஜ் பண்ணுவோமா? ஒரு விஜயை பாக்குறதுக்காகவோ இல்ல ரஜினி சாரை பாக்குறதுக்காகவோ அஜித் சாரை பாக்குறதுக்காகவோ நான் படிச்சேன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா? உன்னோட கனவு என்னவா இருக்கணும்? படிச்சு முன்னேறி பெரிய ஆளா அவர்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆம்பிஷனை வச்சுட்டு போங்கடானா அங்க மேடை ஏறி நின்னுக்கிட்டு நான் வந்து இதுக்காக படிச்சா அதை சோ என்ன ஆகுது? ஒரு அறிவு சமுதாயம் ஒரு முட்டாள் சமுதாயமா ஆகிட்டு இருக்கிறது யாரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட பீரியட்ல. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் படித்து முன்னேற வேண்டும், அறிவு சமுதாயமாக இருங்கள் அப்படின்னு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து அவர் சொல்றாரு. எஸ், ரியலி வந்து அந்த மாதிரி பேச்சு வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள் பேச்சு. அப்போ அங்க கீழே இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? மேடைக்கு கீழே இருக்கிறவனுக்கு, டேய் பாடுறா, நம்ம தலைவரே சொல்றாரு நம்ம படிச்சு முன்னேறணும், அறிவு சமுதாயமா இருக்க சொல்றாரு, நம்மள சண்டை போட சொல்ல, நம்மள போய் மத்தவங்க கிட்ட மோத சொல்ல, அறிவாளியா இருக்க சொல்றாரு. அப்ப கீழே இருக்கிறவன் படிக்க ஆரம்பிப்பான். ஆனா இந்த விஜய் கட்சியிலும் சீமான் கட்சியிலும் இருக்கிறவன் என்னன்னா, டேய் நீ படிக்காத முட்டாளாரு, டேய் நீ படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போக கூடாது, நீ ஆடு மாடு மேய், டேய் பானை செய், டேய் கோழி வலை. இதுதான் இவனுங்களோட அரசியல். சோ இதுதான் ஒரு 25-35 வருஷ காலத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இப்போ திடீர்னு நடிப்பை விட்டுட்டு உச்சத்துல இருந்து நான் வந்தன்ட்டு குதிச்சு வந்தாலாம், கீழே அந்த சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, கீழே மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கான், அவனை நம்ம முட்டாள் ஆக்குறோம் என்றத நினைச்சு கூட பார்க்காத தற்குறிகள் தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிட்ட வச்சிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு விஜய் கட்சி, இப்படி சீமானி, இப்படி பாஜக, இது மூணுத்தையும் தான் மெயினா போட்டு திருமாவளவன் நேத்து வளர்த்திருக்காரு. நிறைய பேசினாரு. அதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வந்து தம்பி வேடன் கிட்ட பேசினேன். வேடன் உங்களுக்கு தெரியும்ல, மலையாளம் ராப்பர், அவரோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதும் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா ஒரு 4 days முன்னாடியே வந்து திருமாவளவர் வந்து ஒரு வீடியோ கால் பேசுற இது வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அவங்க 2 பேரும் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து அவர் ஹாப்பியா எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அப்ப நான் வேடன் தம்பி கிட்ட பேசும்போது வேடன் தம்பி சொன்னாரு, நான் சொன்னேன் வேடன் தம்பி கிட்ட, தம்பி 35 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிற அரசியலையும் இதையும் நீ 3 நிமிஷம் பாட்டுல முடிச்சிட்டே தம்பி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து வேடன் தம்பி சொன்னாரு, ஐயா நீங்களாம் பேசுறதுனாலதான் எனக்கு அந்த பேசுறதுக்கோ பாடுறதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கு, ஒரு எனர்ஜி எனக்கு வருது, நீங்களாம் இல்லைன்னா என்னால எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாரு. எஸ், அப்கோர்ஸ், அது அவர் வந்து சந்தோஷமா சொல்றதுல தப்பே கிடையாது. நம்ம 35 வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மக்களுக்கு. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எழுந்திருச்சு வர வேணும், எல்லா துறையிலையும் அவங்க முன்னேற வேணும் அப்படின்றதுக்காக நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரல் கொடுக்கறதுனால பல பேருக்கு வந்து அது ஒரு ஊக்கமாவதுல, ஒரு சப்போர்ட்டிங் எனர்ஜியா இருக்குல்ல, அதை தான் வந்து அவர் மீன் பண்ணி ஒரு சந்தோஷமா சொல்றாரு. சந்தோஷமா சொல்லிட்டு அப்படியே போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அலையன்ஸுக்குள்ள வராரு. எல்லாரும் இப்ப என்னென்ன சொல்றானுங்க, டிஎம்கே வந்து திருமாவளவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, டிஎம்கேக்கு வந்து 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் வந்து திருமாவளவன் வந்து கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு, அப்படி இப்படின்னு நம்ம ஏன் டிஎம்கே விட்டு வர மாட்டோம்னு கேக்குறாங்க. அதற்கு வந்து தெளிவா பதில் சொல்லிட்டாரு. எது தெளிவா? திமுகவுடன் நம்ம வைத்திருக்கிற கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. 2 சீட்டுன்றது 5ஆவும் இல்ல 5ன்றது 10ஆவும் இல்ல 10ன்றது 3 நாள்ல கூட வந்து முடியும். சீட்டுக்காக விலை போகிறவன் திருமாவளவன் கிடையாது. எஸ், சீட்டும் ஒரு கணக்கு தான், பட் அதை மட்டுமே கணக்காக வைத்துக்கொண்டு திருமாவளவன் என்னைக்கும் இருக்க மாட்டேன். எனக்கு கொள்கை முக்கியம். திமுக கூட இருக்கிறன்றது வந்து ஒரு கொள்கைக்காக இருக்கிறோம். இத வந்து மத்த கட்சிக்காரன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, யார சொல்றாரு? விஜய சொல்றாரு, சீமான சொல்றாரு, பிஜேபி சொல்றாரு, எல்லாரையும் சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம வைத்திருக்கிறது கொள்கை கூட்டணி. நமக்கு என்ன ஜாதியால பிரச்சனை வரக்கூடாது, நமக்கு என்ன மதத்தால பிரச்சனை வரக்கூடாது, நமக்கு என்ன உயர்வு, அறிவு, இதுதான் இருக்கணுமே தவிர்த்து வேற யாரனா உள்ள விட்டுட்டு நம்மள சுரண்டிட்டு போக நம்ம என்னைக்கும் விடக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, ஜாதி வைத்த அரசியல், மொழியை வைத்த அரசியல். அவர் அழகா பேசுறாரு, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பெரியார வந்து நீங்க வந்து கன்னடர்னு சொல்றீங்க, கலைஞரை வந்து தெலுங்கர்னு சொல்றீங்க, அப்ப அம்பேத்கரை என்னன்னு சொல்லுவீங்க? பாயிண்ட் தானே அவர் கேட்கிறாரு. பெரியார் கன்னடரு,
கலைஞர் தெலுங்கர், அப்ப அம்பேத்கர் தமிழா பேசினாரு. அம்பேத்கர் பேசிய மொழி வேணா மராத்தியா இருக்கலாம், கற்ற மொழி வேணா இந்தியா இருக்கலாம். ஆனா அவர் பேசியதும் அவர் பாடுபட்டதும் நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பெரியாரா இருக்கட்டும், இங்க இருக்கிற கலைஞரா இருக்கட்டும், அவங்க பேசின மொழிகள் வேறையா இருக்கட்டும், அவங்க பிறந்த ஊர் வேணா வேறையா இருக்கட்டும், ஆனால் அவர்கள் பாடுபட்டது நமக்காக. அம்பேத்கர் தலைவர் இல்லைன்னு நம்ம இருக்க முடியுமா? அம்பேத்கர் தலைவரா இல்லாம நான் வேற யார தலைவரா ஏத்துக்கிறது? மோடி ஏத்துக்கலாமா? அமித்ஷாவை ஏத்துக்கலாமா? அண்ணாமலையை ஏத்துக்கலாமா? ஏன் வரப்போற நடிகர்களை ஏத்துக்கலாமா? டைரக்ட் அட்டாக். அவர் மீன் பண்றாரு. தலைவர்னா யாரு? இன்னைக்கும் நீ போய் எங்க கேட்டாலும் அம்பேத்கர் தெரியும். அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆயிருந்தாலும் இன்னைக்கும் அவரு தெரியும். ஆனா நடிகர்கள் ஒரு சுத்து வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு பகுதி, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தெரியறவங்க, அவங்க எல்லாம் வேற எங்கேயும் தெரிய மாட்டாங்க. நம்ம அம்பேத்கரை தலைவர்களாக கொண்டவர், நம்ம கொள்கைக்கான தலைவர்களை வைத்துக் கொண்டு சுத்தி இருக்கிறோமே தவிர்த்து நடிகனை ஒரு காலமும் நம்ம தலைவரா ஏத்துக்க கூடாது. ஏன்னா அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இது மாதிரி நிறைய வச்சு செஞ்சிருக்காரு. டிஎம்கே அலையன்ஸ பத்தியும், அவங்கள இப்போ விசிகா திமுக பிரிஞ்சு வந்துரும், எப்படின்னா நம்ம அதுல குளிர் காயலாம் அப்படின்னு நினைச்ச எல்லாரையும் போட்டு தாக்கியிருக்காரு. பிஜேபி எல்லாம் நேரடி அட்டாக், நடிகர்களையும் நேரடி அட்டாக். ஏன்னா விஜய் சார் எல்லாம் அப்படியே குப்புற படுத்துட்டு காத்துட்டு இருக்காரு. விசிகா ப்ளீஸ் வெளியில வந்துருங்க, எங்க அலையன்ஸ்ல சேர்ந்துருங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. ஆனா அதற்கு பதில் திருமாவளவர் இந்த பேச்சு இந்த மேடையில குத்துட்டாரு. அதே மாதிரி சீமானையும் வச்சு செஞ்சிருக்காரு. பிஜேபி கூட நான் ஒருபோதும் போக மாட்டேன், பாமக கூட நான் ஒருபோதும் போக மாட்டேன் அப்படின்றதெல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் உயர வேண்டும் என்றால் அறிவாற்றலால் மட்டும்தான் நாம் உயர முடியும் அப்படின்றத வெச்சு டீடைல்டா கிளீனா நேத்து கிழிச்சிருக்காரு. உண்மையாலே நேத்து நடந்த பேரணியா இருக்கட்டும், அந்த பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ரியலி அப்ரிஷியேட்டபிள். அவர் பேசிய கருத்துகள் அனைத்தும் ட்விஸ்ட் பண்ணாம, அதாவது கீழே உக்காந்துட்டு இருக்கிறவனை இது பண்ணாம, கஷ்டப்படுத்தாமையோ இல்ல அவனை அவன் நாண்டுகிட்டு செத்து போனோம், அவன் மத்தவங்க மேல எரிஞ்சு விழணும் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்காம, நீ படி, நீ முன்னேறு, நீ வளரு, நம்ம அறிவாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு.